ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் நாம் கூடி வந்திருப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது. நம்ம ஒருமனப்படும் பொழுது தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? இறங்கி வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோன்றது சந்தோஷமாக இருக்குது காலையில்? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய முகத்திலே அதை பார்க்க முடிகிறது. அதை இந்த கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாட போகிறோம். நம்முடைய ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஹல்லேலூயா. பாட போகிறோம். 337வது பாடல், ஆராதனை கீதத்தில் 337வது பாடல். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுகிறார். சேர்ந்து பாடலாம்.
என் கோட்டை, என் ரட்சகர், நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம். வீட்டில் இருக்கிறப்ப இந்த பாடலை நான் அதிகமாக பாடுறது உண்டு. அப்போ நானும் ஐவனும் இப்படி பாடுவோம். நான் ஒரு வாரி சொல்லுவேன், அவன் ஒரு வாரி சொல்லுவான். பார்க்காம அதை பாடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே நம்ம எல்லாரும் பாடலாம். நீங்கள் சத்தமாக பாடுறீங்களா? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. நீரன் கண்மலை கேட்கல. என் ரட்சகர், நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம், என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய சாயங்காலத்தில் அனுபவிச்சு சொல்லுவோம். என் பலனாகிய ஹalleluya, ஆமென். சேர்ந்து பாடுவது, சேர்ந்து மகிமைப்படுத்துவதில் ஆமென் ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஆமென். அவரை பாடி கொண்டாடுவோம். ஆமென். ஆறாவது கீதத்தில் இருக்கிற 17வது பாடல், 17வது பாடல், ஆறாவது கீதத்தில் இருக்கிற 17வது பாடல். நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் பேசுவேன், பார் நம்பும் பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடல் பாடி கொண்டாடுவோம். ஆறாவது கீதத்தில் 17வது பாடல் சேர்ந்து பாடுவோம். நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வம். பரலோக ராஜனே,
அவன்
நன்றி சொல்லி இது என்ன பகுதி ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு ஆமென். கூடி ஆராதிக்கும்படியாக ஆவியானவருடைய ஆளுகை இடத்தில் இருக்கும்படியாக ஆண்டவரே நீ கொண்டு வந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார உம்மை துதிக்கிறோம். மறவாமல் எங்களை நினைத்தவரே. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். பல வாரங்களாக ஆண்டவரே ஆராதிக்க கூடாத படிக்க இருந்த தடைகளை எல்லாம் நீக்கினவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அசைவாடும் தெய்வமே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் ஆமென். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையானவரே, மகத்துவமானவரே, மாறாதவரே, உள்ளங்கைகளில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறவர், உன்னதத்தில் இருக்கிற தெய்வமே, ஒப்பற்றவரே, கண்மலையே, கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனையில பிரியப்படுகிறதான தேவன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன். நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆமென். 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் ஒரு மனமுடைய ஒரு மத்தியில நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக, எங்கள் மத்தியிலே நீ உலாவிக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். உமக்கு நன்றி ஆண்டவர். தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆமென் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆமென் தேவ ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் ஆமென் முடிவு வரைக்கும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனையில மகிமைப்பட்ட என் தேவன் வேத வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் என்னோடு கூட இடைபட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். நீங்க பேசும் தெய்வம். ஆமென். ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஆமென் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்ன ஏக்கத்தோட தாகத்தோட ஆமென் வாஞ்சையோட எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்ததான தேவன் அவர்களோட விருப்பத்திற்கு ஏற்றாற் போல கர்த்தர் வெளிப்படணும்னு நாங்கள் சிந்திக்கிறோம். நீங்க பேசுங்க, வெளிப்படுங்க. ஆமென். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்க பகுதிக்காக ஜெபிக்கிறோம், சாட்சி பகுதிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவர்கள் இன்று விதமாக வேதத்தின் ஒரு பகுதியில் மாறி மாறி வாசிக்கிறோம். சங்கீதம் 46. சங்கீதம் 46 1 முதல் 11 வசனம் முடிய நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜனங்கள் கொந்தளித்து போனார் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அவர் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
328வது பாடல் நீங்கள் சேர்ந்து பாடும்படியாக இருக்கிற அதிநதியின் காலத்தின் நேர்த்தியாக செய்கிறவர்.
வசனத்தை தியானத்துக்காக ஒரு வசனம் படிப்போம். சங்கீதம் 46:1 படிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து பேசுவாராக. ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்திற்காக அருமையான இந்த வேலைக்கு நன்றி. இந்த சாயங்கால வேளையிலும் எங்களை காட்டி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் துதிக்கிறோம். கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஒருமுகப்படுத்துகிறார். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை கொண்டு வரட்டும், பலமையை கொண்டு வரட்டும், மனமகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். உங்களுடைய சிந்தைக்கு உட்படுத்துகிறோம். எல்லா கனவும் துதியும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு பிதாவே, ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு அனுகூல துணையுமாய் இருக்கிறார். ஆக கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் அது விஷயமாக சில காரியங்களை சிந்திக்கலாம். பல சிந்தையோடு கூட இருப்பவர்கள் உண்டு. நாம் ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். பொதுவாக நாம் சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு அடைக்கலம் தாரும், ஏசப்பா எனக்கு பலனை தாரும் அப்படின்னு பொதுவாக நாம் ஜெபிப்போம். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது, நீரே எனக்கு பலனாகிறது, நீரே எங்களுக்கு அடைக்கலமாகிறது, நீரே எங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூல துணையாயிருவோம் என்று சொல்லுகிறதை பார்க்கும்பொழுது இன்னும் நாம் அவரோடு கூட நெருங்கி வருகிறோம். அது நமக்கு இன்னும் ஆறுதலை கொண்டு வருகிறது, மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, நெருங்கின உறவை கொண்டு வருகிறது. அதனுடைய 46ஆம் சங்கீதம் முழுவதும் கூட படிக்கும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தர் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியான அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சத்துரு நம்மை நெருங்கி வரும் பொழுது நமக்கு அவர் தான் புகழ்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தான் நமக்கு பாதுகாவல். அவரையும் தாண்டி ஒரு சத்துருவுக்கு முன்னேற முடியாது. அதுபடியால் நாம் அவருக்குள்ளாக பாதுகாக்கப்பட நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இதை விட மேலான ஒரு இடம் வேற ஒரு இடமே இல்லை. அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். மனிதனுடைய பலன் குன்றினது, சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனுடைய பலனால் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியும். சத்துருவை ஜெயிக்க முடியும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஒருவனுக்கு ஆபத்து என்றால் பொதுவாக இந்த உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது அந்த ஆபத்து நாட்களில் ஓடிவிடுவார்கள், தனிமையை விட்டு விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிற்று. அதை நாம் கூட கண்கூடாக இந்த காரியங்களை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஆபத்து காலம் என்று நாம் சொல்லும்போது ஒருவேளை பூமி எழுச்சி வரலாம், பஞ்சம் வரலாம், இந்த சுனாமி வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை மற்றவர்கள் அவங்கவுங்களை பாதுகாக்கும்படியாக செய்வாங்களே ஒழிய மற்றவங்களை கூட எடுத்துட்டு போகணுங்கிறத பற்றி அவங்கள மறந்து விடுவார்கள். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். அதை அவர்களுடைய குற்றம் என்று சொல்ல முடியாது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உங்களுடைய கூட சொல்லியிருக்கலாம். சிலோனில், இலங்கையில் அந்த சுனாமி வந்த நாட்களில் இதே மாதிரி சுனாமி அந்த அலை பெருகி அந்த கடல் கொந்தளித்து கடற்பகுதியில் பல மீட்டர் உயரத்தில் உயர்ந்து பறந்து விரைந்து கொண்டிருந்தது.
எல்லாரும் ஓடினார்கள், முடிந்த அளவுக்கு வலிமையோடு கூட ஓடினார்கள். ஒரு முழு கர்ப்பிணி அவங்களால ஓட முடியல. மிக கஷ்டப்பட்டு தன்னால் ஏற்ற மாதிரி ஓடினாங்க. அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையாக இருந்தான். அவன் இயேசுப்பா என்னை ரட்சியும், இயேசுப்பா என்னை ரட்சியும் என்று கத்தி கொண்டு ஓடினானா. இது ஒருவர் சொன்ன, அவர் சொன்ன சாட்சி ஏற்கலாம். அலைகள் வந்தது, தண்ணீர் வந்தது, அந்த சகோதரியை சுற்றி அது சுழன்று மேற்கொண்டு முன்னேறி போய்விட்டது. ஆனால் அது வர 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 தண்ணீர் அவளை சுழந்து கொண்டு போய்விட்டது. எவ்வளவு அற்புதம் பாருங்கள். அது கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அபய குரலை அவர் கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்ம ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவிப்போம். ஆமென். 46 அதிகாரம் சங்கீதம் 46 2-3 வசனம் படிப்போம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். சூழ்நிலைகள் பயப்படத்தக்கதாக இருக்கும். உலக மக்கள் பயந்து நடுங்குவார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில சுற்றுச்சூழலை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்வார். அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்தோமானால் அவர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையும் பாதுகாப்பார். யாவரும் கைவிட்டாலும் பாதுகாப்பார். 4வது வசனம் படிப்போம். ஒரு நதி உண்டு, அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம யோவான் 7:38 படித்தோம்னால் பரிசுத்த ஆவியை பற்றி சொல்கிறது. 7:38 படிக்க யோவான். வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து ஆரம்பித்து அவர் பாய்ந்தோடி சென்று மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா நாம இந்த நாட்களில் நமக்குள்ள அந்த பாய்ந்தோடுகிற நதி போல நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக வேண்டிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறது. நாம் அந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஸ்தலமாகிய அவருடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலும் அவர் தங்கி அவர் உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலமாகிய சபையிலும் அவர் கிரியை செய்கிறார். இந்த நாட்களில் சபையிலும் கிரியை செய்கிறார், உன்னதத்திலும் கிரியை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுபடியால் நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கிரியை செய்கிறவர், உணர்த்துகிறவர், நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர். குமாரனாய தேவனிடத்தில் இருந்து அவரிடத்தில் இருப்பதை எடுத்து நமக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நமக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 5வது வசனம் படிப்போம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். சத்துரு சுற்றும் வளைந்து கிரியை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவார். ஒருமுறை இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் சீரிய இராணுவம் வளைந்து கொண்டது. பல வாரங்களாக அப்படி இருந்ததாக தெரிகிறது. அது நிமித்தமாய் இஸ்ரவேலுக்குள்ளாக பெரும் பஞ்சம் உண்டாயிற்று. ஜனங்களுக்கு வெளியே போக முடியல, வெளியிலிருந்து உள்ள வர முடியல.
அப்படியால் பெரும் வேதனைப்பட்டார்கள். அதிலிருந்து அதிலிருந்து வெளிவர வழியே இல்லை. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், நாளைக்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது, நாளைக்கு அதிகாலையில் இந்த இடத்துல ஒரு மரைக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரைக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொன்னார். யாராலையும் நம்ப முடியல, எதிர்த்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னபடி அந்த 4 குஷ்டரோகிகள் அங்கிருந்து போய் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம், அந்த சீரிய இராணுவம் எல்லாம் ஓடிவிட்டது. எப்படி என்றால், ஒரு இரைச்சலை கர்த்தர் உண்டு பண்ணினார். குதிரையின் சத்தம், ரதங்களின் சத்தம், சேனைகளில் விரைந்து வரக்கூடிய சத்தத்தை பார்த்து இப்போ வெளிநாட்டிலிருந்து ஜனங்களை ஏற்படுத்தி நம்ம கொள்வதற்காக சேனைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஐயா என்று சொல்லி கூக்குரல் இட்டுக் கொண்டு நாம் இப்படியா தப்பித்துக் கொள்வோம் என்று ஓடி போய்விட்டார்கள். கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியத்தை மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த வழியே அவர் செய்கிறார் என்பதை நாம் அதுதான் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார். ஆமீன், ஹல்லேலூயா. அவரை நம்புவோம், அவருக்காக ஓடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தான் இந்த பாக்கியம், உலகத்தார்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஆமீன், ஹல்லேலூயா. இதில் 46 6 9 வரைக்கும் படிக்க வேண்டாம். அது இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. நம்ம இப்பொழுது அதை சிந்திக்கல. 46 10 படிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அமர்ந்திருந்து என்று சொல்லும் பொழுது பல காரியங்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அமர்ந்திருக்க வேண்டிய காரணமும் இருக்கிறது. மனமகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய நேரமும் இருக்கிறது. ஆராதிக்கும் போது மௌனமாக இருப்பதில்லை. ஆராதிக்கும் பொழுது அவரை பாடி தோத்தரித்து ஆவியில் நிறைந்து அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆமீன். கர்த்தர் மாறாதவர். சேர்விக்கா ஆராதனை வேளையில நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சத்தமாக ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். நாம் தனிமையில வேத வசனங்களை படித்து தியானிக்கும் பொழுது மௌனமாக இருக்கலாம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் யாரை சேவிக்கிறோம், எப்படிப்பட்ட கர்த்தர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அமர்ந்திருந்து சிந்திக்க வேண்டும். எல்லோருக்கும் அப்படி சிந்திக்க முடியாது, கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. அப்போ நாம் திரும்ப திரும்ப வாசித்து அதை ஒருமுகப்படுத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அப்படிதான் தேவனிடத்திலிருந்து நமக்கு செய்தி உண்டாகும். துன்மார்க்கன் உலகத்தான், அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது, அப்படி ஒரு விசுவாசமே கிடையாது, அப்படி அமர்ந்திருக்கவே முடியாது. அதனுடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசத்தை பயன்படுத்துவோம், அமர்ந்திருப்போம், கர்த்தரை அறிவோம், ருசித்து அறிந்து கொள்வோம். கர்த்தர் மாறாத கர்த்தர். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தார்களை பற்றி நாம் சிந்தித்தோமானால் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் தான் ஆயிற்று, என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை, என்னுடைய பலன், என்னுடைய ஆட்பலன் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் அப்படி ஓடும். சூழ்நிலைகள் மாறி வரும். முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது என்கிற சூழ்நிலை வரும். நாம் அப்பொழுதுதான் தேவனை நோக்கி பார்க்க முடியும். அப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்காதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படியா நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி, வழிநடத்தலுக்கு நன்றி, ஆலோசனைக்கு நன்றி, உணர்வுகளுக்கு நன்றி. வெளிப்படையானதல்ல, உள்ளாக அவர் ஜீவிக்கிற தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். நீங்களே என் ஆலயம் என்று சொன்னார்.
நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணவே விரும்புகிறார். ஆமென். நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ண விரும்புகிறார், வாசம் பண்ண வேண்டும். நம்முடைய இதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம், நாம் அதன்படி வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலவர்களுடைய அனுபவத்தை நான் பறந்து கொள்ள ஏற்கனவே கூட நாம் சொல்லியிருக்கிறேன். தேவன் இல்லை என்று நினைக்கிறவர்கள் கடைசி நாட்களில் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திப்பது நல்லது. அவங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, மேன்மையாக இருக்கிறாங்க. தேவன் உண்டென்று சொல்கிறவங்க பிச்சைக்காரனாக வாழ்கிறான். அவங்க எல்லா வசதியோடு கூட உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்ல சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் அவங்களுடைய முடிவு பரிதாபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மகா பெரிய அலெக்சாண்டர், இந்த அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லுகிறவர் பல ராஜ்யங்களுக்கு போய் எல்லா ராஜ்யங்களையும் அவர் பிடித்து தன்னகப்படுத்தி கொண்டார். அப்புறம் அவர் பார்த்த பிறகு யுத்தம் பண்ண இடமே இல்லை, நாடே இல்லை. ரொம்ப அவர் வருத்தப்பட்டாரா, ஐயா ஒரு நாடே கிடையாது ஐயா, இந்த கடலெல்லாம் நாடாக இருந்தால் நாம் போய் யுத்தம் பண்ணி பிடிச்சிருப்பானே அப்படின்னாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு உணர்வு, எப்படியாவது நான் யுத்தம் பண்ண வேண்டும், யுத்தம் பண்ணி ஜெயமெடுக்க வேண்டும், அந்த தாகமெல்லாம் அதுதான். கடைசியில் வரும்போது தான் ஒருவேளை படித்த ஞாபகம் தெரியல, இந்தியாவில் வரும்பொழுது தான் அவருக்கு ஒரு நோய் உண்டாயிட்டு, சாதாரண ஃபீவர். அதோடு கூட அவர் திரும்ப போனார், போய் அந்த நோயிலே மறித்து போனார், இளம் வயதிலே மறித்து போனார். அவர் மறிக்கும் பொழுது அவருக்கு அந்த உணர்வு உண்டாயிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் எழுதி வைத்து மறித்திருக்கிறார். எப்படின்னா, நான் மறித்தவன் என்னை ஒரு பெட்டியில் அவருக்கு அடக்கம் பண்ணி இந்த கை பகுதி ரெண்டுலேயே 2 தூரத்தை போட்டு என்னை கையை வெளியே நீட்டி வைங்க, நான் வெறுமையாய் போகிறேன் என்று மற்றவர்கள் அறியட்டும். இப்படியெல்லாம் நான் கிரியை செய்தாலும் ஒன்று நான் கொண்டு போகல, வெறுமையாய் போகிறேன். நம்முடைய ஜனங்களே அறிந்து கொள்ளுங்கள், விருதா காரியத்துக்காக வேண்டி யுத்தம் பண்ணி கிடக்காதீங்க, ஒரு மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுங்க என்கிறத உணர்வுக்காக அந்த காரியங்களை செய்திருக்கிறார். அதுபடியா எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், யுத்த வீரனாக இருந்தாலும், யுக்தி உள்ளவனாக இருந்தாலும், சேரம் உள்ளவனாக இருந்தாலும் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. அவர் திருப்தியே இல்லை கடைசி வரைக்கும். அவருடைய செய்த காரியத்திலேயாவது பரவாயில்ல, நான் திருப்தியாகி போகிறேன், நான் நினைச்சதெல்லாம் செய்து முடித்துட்டேன் என்று போக முடியுது, இது திருப்தியே உண்டாகுது. அதே போல் நாம் சிந்தித்தோமானால் அவருடைய ஜூலியஸ் சீசரை பற்றியும் நாம் படித்திருக்கிறோம். ஜூலியஸ் சீசர் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட யுத்த வீரர்களை கொண்டவர், 800க்கும் மேற்பட்ட பட்டணங்களை பிடித்தார். அப்படியாக அவர் யுத்தத்திலே பழக்கப்பட்டவர், ஜெயமெடுத்தவர், எதிர்ப்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்தவர். அவரோடு கூட அவருக்கு உதவியாளர்களாய் அவருக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களாக ஒரு குரூப்பே இருந்தாங்க. அதாவது யுத்தத்துக்கு எங்கே போகணும், எப்படி போகணும், என்ன ஆலோசனை சொல்லுகிறவர்கள். கடைசியில் அவருடைய வாழ்க்கை கடைசி எப்படின்னா, ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த குரூப்பு, அந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை குத்தி கொண்டார்கள், அவரை குத்தினார்கள். அப்போதைக்கு அவர் அதில் ஓடனாரா, தன்னை தப்பித்துக் கொண்டார். அப்போ எதிர்பட்ட ஒருவன் புரூட்டஸ் அவருக்கு எதிர்பட்டு அவரும் குத்தினாங்க. அவர் அப்படி அலறி துடித்தார், புரூட்டஸ், யூ டூ, நீ கூடவா
என் உயிர் நண்பனே புருட்டோ, நீ கூடவா என்று கத்துனாராம், கதறினாராம். அப்புறம் அவர் சொன்னாரா, நான் என்னை ஓட மாட்டேன், என்னை பாதுகாக்க நான் விரும்பல, நான் சாகவே விரும்புகிறேன். உலக நண்பர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். என்ன நடக்கும், என்ன செய்வார்கள் என்று தெரியாது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கை நண்பர்களை நம்பியே வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் உயிர் நண்பர்கள் அல்ல, உயிர் எடுக்கிற நண்பர்கள். நாம் அறிந்து கொள்வோம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் தேவனை தவிர ஒருவரையும் நாம் நம்ப முடியாது. தேவனை நம்பாதவர்களுக்கு முடிவு இப்படித்தான். எதிலையும் திருப்தி இல்லை. என்ன செய்து என்ன பிரயோஜனம், என்ன நன்மை செய்து என்ன பிரயோஜனம். அப்படியாக நாம் ஒவ்வொருடைய காரியமும் அப்படி செய்ய முடியும். நெப்போலியன் அப்படி படித்தோமானால் ஒரு இரும்பு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. பல லட்சம் யூதர்களை கொண்டு கொடுத்தவர். அவர் சொன்னார், நான் தான் 2வது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கும்பிடுகிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லி பல லட்சம் யூதர்களை கொண்டொடுக்கிறவர். அவருடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் உண்டாயிற்று. கடைசியில் தற்கொலை செய்து மறித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் ஒரு தெளிவில்லை, வேற பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. எவ்வளவோ யுக்தி செய்து எவ்வளவோ காரியங்களை செய்தான். ஆனால் கடைசியில் அவருக்கு ஒரு நல்ல மரணமே இல்லை, சமாதானமே இல்லை, விடுதலையே இல்லை. அவனுக்கு ஒரு உயிர் நண்பன் அல்ல, ஒருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நண்பன் இருந்தாலும் அவருக்கு பேர் அவர் ஒரு யூதன். அவரை அவன் ஒரு சிறைச்சாலை, அதாவது சிறைச்சாலையில் வைக்கிறது பதிலாக வீட்டு காவலில் வைத்திருந்தாங்க. அப்போதைக்கு போய் விசிட் பண்ணி பேசிக்கொள்வார்கள் 2 பேரும். பல காரியங்களுக்கு அவருடைய ஆலோசனையை நெப்போலியன் கேட்பான். அவன் சொல்லுகிற ஆலோசனைப்படி செய்யும்போது இவனுக்கு வெற்றி உண்டாகும். ஆனபடியால் அவனை ரொம்ப நேசித்தான். அப்படிதான் ஓடிட்டு இருந்தான். சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தது. அவன் நெப்போலியன் செத்து போயிட்டான். அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அது உண்மை என்று சொல்ல முடியாது, கற்பனை என்று சொல்ல முடியாது, நினைவாக இருக்கலாம். ஆனால் அதில் என்னமோ ஒரு காரியம் இருக்கிறது. அதை என்ன எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஒரு நாள் அவருடைய நண்பன், அந்த வீட்டுக்காக இருந்த நண்பன் சாயங்கால வேளையில் வீட்டுக்கு வராந்தாவில் ஒரு ஈஸி சேரெலாம் படுத்திருந்தார். அவரு அப்பொழுது அவருக்கு ஒரு சின்ன தூக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது யாரோ நடந்து வர்ற சத்தத்தை அவர் கேட்கிறார். ஷூ போட்டு நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர் கவனிக்கும் பொழுது அவர் அறிந்து கொண்டாரா, இது நெப்போலியன் அடிக்கடி அவர் வீட்டை பார்த்து வர்றதுனால அவருடைய நடை எப்படி இருக்கு என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த சத்தம் அவருக்கு பக்கத்தில் நின்றதான். நெப்போலியன் அப்பொழுது பேசினார். அவருடைய உணர்வாக இருக்கலாம் அது. அவர் சொன்னாரா, நீ ஒரு துரோகி என்று அங்கலாய் போட சொன்னான். அதை கேட்டு அவன் சொன்னானா, நான் துரோகம் செய்யலை, யாருக்கும் நான் துரோகம் செய்யலை, உங்களுக்கு துரோகம் பண்ணல. அடுத்தது அவன் சொன்னாரா, நீ எனக்கு துரோகம் செய்தார். மரணத்துக்கு பின் இன்னொரு வாழ்க்கை உண்டு என்று நீ எனக்கு சொன்னாயா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனோடு கூட சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று நீ எனக்கு சொன்னாயா? நான் அந்த நிமிஷமும் அந்த நரகத்தில் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். நீ ஒரு துரோகி என்று சொல்லிவிட்டு அந்த சத்தம் அடங்கிட்டு, அது ஒருவேளை அவருடைய உணர்வுகளாக இருந்தாலும் அவர் ரொம்ப துக்கப்பட்டார். பின்னாட்களில் அவருக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை சொன்னார், ரட்சிப்பை பற்றி சொன்னார், நித்திய ஜீவனை குறித்து சொன்னார். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த உணர்வு இல்லை, இந்த சத்தியம் இல்லை. சொல்ல வேண்டியவர்கள் சொல்ல வேண்டும்.
நாம் பழகிறோம், உதவி செய்கிறோம், குடும்ப நண்பராக இருக்கிறோம், உயிர் நண்பராக இருக்கிறோம். இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும், உணர்வடைய வேண்டும், மற்றவர்கள் அதை அறிய வேண்டும். ஒருவேளை அவங்க கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், நம்ம கேளலாம் பண்ணலாம், அதுவெல்லாம் முக்கியம். அந்த ஆத்மா நரகத்துக்கு போகிறது, அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததானால் நாம் சும்மா இருக்க முடியாது. நாம் நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமாக இருப்போம், சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாத கர்த்தர், அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த முதல்ல படித்த தியான வசனத்தை யாவரும் சேர்ந்து படிக்கிறேன். அந்த 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு சின்ன கரெக்ஷனோடு கூட படிக்கிறோம். தேவன் நமக்கு என்கிறத தேவன் எனக்கு என்று படிக்கலாம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். நாம் இன்றைக்கும் வாழ்நாள் முழுதும் மறக்காமல் இந்த வார்த்தையை நமக்குள் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவாராங்க. ஆமென். ஒரு சின்ன பாடலை பாடலாம். பெரிய பாட்டு புக்கில் 344வது பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற பாடலை பாடலாம். 2வது அடி, 5வது அடி, 8வது அடியை பாடலாம்.
தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த உணர்வுக்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மை நோக்கி சேரவும் உம்மோடு சேர்ந்து வாழவும் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாய் இருப்பதற்காகவும் நன்றி நன்றி. எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே மென்மேலுமாய் வளரச் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலாய் ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுடைய சொந்தக்காரர்கள், பந்துக்கள், உட பழகிறவர்கள், அக்கப்பக்கத்தார்கள் யாவருக்கிடையும் ஆண்டவரே இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ என்பதல்ல என்னுடைய முக்கியம். அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொன்னேனா இல்லையா? ஆமென். கர்த்தர் கணக்கு கேட்பார். உன்னுடைய வாழ்நாளில் உன்னோடு இப்படி பழகிறாங்க இல்லையா? அவர்களுக்கு நீ சுவிசேஷம் சொன்னாயா? சத்தியத்தை சொன்னாயா? இப்பொழுது அது நிமித்தமாய் நரகத்தில் வாடுகிறார்களே, எங்கள் தகப்பனே மன்னியும். நாங்கள் சொல்லாமல் இருந்ததற்கு மன்னியும். இந்த நாட்கள் நாங்கள் ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தை சொல்ல தீவிரமாய் சொல்ல எங்களை மீண்டும் தாட்சி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நடத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியா, பாதுகாக்கும்படியா, நன்மை செய்யும்படியா உங்களுடைய திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அர்ப்பணம் பண்ணுகிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், படிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிபர்கள் ஆசீர்வதியும், வயது நாட்களையும் ஆசீர்வதியும். எல்லா கனவும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு பிறந்தவங்க. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை உமக்கே.